நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் கூடுதல் வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக பென்ஷன் ஹாப்பி நியூஸ். அதிக வயதின் அடிப்படையில் கூடுதல் வயதான பென்ஷன்தாரர்களுக்கு எவ்வளவு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது, இதற்கான வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா, குறிப்பாக வயதின் அடிப்படையில் இந்த கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா, என்ன வகையான வழிமுறைகள் உள்ளன, என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம், என்ன வகையான நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கு எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் தகுதி உடையவர்கள் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஓய்வூதியர்கள் வயதின் அடிப்படையில் அதிக பென்ஷன் கணக்கீடு மற்றும் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாற்றங்கள், விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் கூடுதல் சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது மிக அதிக வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு உடல்நிலை கருத்தில் வைத்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியதாவது: 6வது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதலின்படி 80 வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 20%, 85 வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 30%, 90 வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 40%, 100 வயதை எட்டும் ஓய்வூதியதாரர்களுக்கு 100% என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். இந்த வயதை எட்டியதும் தானாகவே கூடுதல் பென்ஷனை வங்கிகள் வழங்க துவங்கிவிடும். வயது கூடும்போது அவர்களின் உடல்நிலை கருத்தில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் வங்கிகளுக்கு அவ்வப்போது அரசு வழங்கி வருகிறது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அரசு அறிவிப்பின்படி உத்தரவின்படி 6வது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதலின்படி 80 வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 20%, அதேபோல் அடுத்தடுத்த கூடுதலான 5 வயதுகளை கடந்த பின்னர் 80, 85, 90 அவ்வாறு ஒவ்வொரு 80 வயதுக்கு பின்னர் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பார்த்திங்கன்னா ஓய்வூதியர்கள் மற்றும் பென்ஷனர்களுடைய தரப்பிலிருந்து சில வகையான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது ஓய்வூதியர்களுடைய அதிக வயதில் 80 வயதிற்கு பின்பு பார்த்திங்கன்னா கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவதற்கு பதிலாக 65 வயதில், அதாவது குறிப்பாக அந்த வயதில் தான் அவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் தேவைப்படும் என்பதற்காக 65 வயது முதல் குறைந்தது 5% முதல் 70 வயதிலிருந்து 10% என்ற கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகளும் போராட்டங்களும் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள், உத்தரவுகள், கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருவது கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.